இந்த இனிய மாலை பொழுதில் அன்னை தெரசா அவர்களுடைய நினைவை போற்றும் வண்ணம் திரளாக குழுமி இருக்கின்ற ஆண்டோர்களே, சான்றோர்களே, மாணவ செல்வங்களே, அன்பு தாய்மார்களே, நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் பேரன்பும் பேரருளும் என்றும் நிலவட்டும். சிலருடைய பிறப்பிலே செய்தி உண்டு சமுதாயத்துக்கு, சிலருடைய வாழ்விலே செய்தி உண்டு, சிலருடைய மரணத்தில் செய்தி உண்டு. இயேசு கிறிஸ்தவருடைய பிறப்பிலே சமுதாயத்துக்கு ஒரு செய்தி உண்டு. அவர் ஒரு அற்புத பிறப்பு. மகாத்மா காந்தியினுடைய மரணத்தில் ஒரு செய்தி உண்டு. மதவெறியை மாய்க்கவே அனைவரும் உழைக்க வேண்டும் என்கிற செய்தி. அன்னை தெரசா அவர்களுடைய வாழ்விலே ஒரு செய்தி உண்டு. மதம் கடந்து, நாட்டின் எல்லைகள் கடந்து தேவை உடையோருக்கு உதவ வேண்டும் என்கிற செய்தி. நம்முடைய நாடு சேவையாளர்களை கொண்டாடும் நாடு, பாராட்டும் நாடு. அன்னை தெரசா அவர்கள் இந்தியாவிலே பிறந்ததில்லை, பிறக்கவில்லை. செக்கோஸ்லோவாக்கியாவில் பிறந்து இந்தியாவில் குடியேறி இங்குள்ள மக்களுக்காக உழைத்தார், பாடுபட்டார். அவரை இந்தியர் என்றே இந்தியா கொண்டாடுகிறது. உண்மையில் மக்களுக்காக உழைப்பவர்கள் இந்திய எல்லைக்கு வெளியிலே எங்கே பிறந்திருந்தாலும் அவர்களை இந்தியா தூக்கி வைத்துக் கொண்டு அன்னையே தாயே என்று கொண்டாடும். அவர் செக்கிலே பிறந்தாலும் சரி, இத்தாலியிலே பிறந்தாலும் சரி என்பதுதான் இந்திய மக்கள் உணர வேண்டிய செய்தி. அதை தன்னுடைய வாழ்க்கையின் செய்தியாக விட்டு சென்றிருக்கக்கூடிய அன்னை தெரசா அவர்களுடைய நினைவை நாம் போற்றுவோம். ஜி.கே. தாஸ் அவர்கள் இந்த சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அறக்கட்டளை தொடங்கப்பட்ட நோக்கத்தை சொல்லுகின்ற போது, தேவையுடையோர் வாழ்கிற எல்லா பகுதிகளிலும் தன்னார்வ தொண்டர்களை உருவாக்குவதுதான் நோக்கம் என்றார். எனவே அனைவரும் அன்னை தெரசா அவர்களைப் போல தன்னார்வ தொண்டர்களாக உருவாவோம், மதவெறியை மாய்ப்போம், ஒற்றுமையுடன் இந்தியர் என்கின்ற ஒரு குடையின் கீழ் அணி திரள்வோம். அதுதான் அவர்களுக்கு நாம் செய்கின்ற உண்மையான அஞ்சலி என்று சொல்லி வாய்ப்பளித்தவர்களுக்கு நன்றி தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி.